சென்னை வேளச்சேரியில் மின்சார கம்பி அறுந்து விழுந்ததில் கணவன் மனைவி உயிரிழந்தனர். வேளச்சேரி அஷ்டலட்சுமி நகரைச் சேர்ந்தவர் கருணா. இவர் அங்குள்ள டைல்ஸ் கம்பெனியில் பணியாற்றி வந்தார். இவரது மனைவி சுபா குழந்தைகளுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் தனது இருசக்கர வாகனத்தில் மருத்துவமனைக்கு சென்றுவிட்டு கருணாவும் சுபாவும் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக மின்கம்பி அறுந்து விழுந்தது. இதில் கருணாவும் சுபாவும் சம்பவ இடத்திலே உயிரிழந்தனர். குழந்தை அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியது. இந்த சம்பவத்திற்கு மின்வாரிய ஊழியர்களின் பொறுப்பற்ற செயலே காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். மின்வாரியத்தை கண்டித்து வேளச்சேரி நூறடி சாலையில் மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். நாங்க இந்த ஈபிக்கு எத்தனை வாட்டி நாங்க சொல்லியிருக்கோம். ஒயர் வந்து எத்தனை வாட்டி அறுந்து விழுது. போன வாரம் ஒரு நாய் செத்து இருக்கு. அப்ப ஈபிக்காரங்க எல்லாம் டவுனமா இல்லையா? ஒரு நாயை செத்து இருக்குன்னா நாளைக்கு எத்தனை மனுஷங்க செத்துருவாங்கன்னு கொஞ்சமா சம்பவ இடத்தை நேரில் சென்று பார்வையிட்ட வேளச்சேரி தொகுதி அதிமுக எம்எல்ஏ அசோக் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என்று கூறினார்.